அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கம்பு மாவை வறுத்து நல்லா வறுத்து வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து வச்சுக்கிட்டு பாகு காய்ச்சி ஊற்றி கம்பு உருண்டை பிடிக்கலாம். இப்போ நான் மாவை வறுக்கிறேங்க. எல்லாம் வறுத்த பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கம்பு மாவு நெய் ஊற்றியும் வறுத்துக்கலாங்க, இல்லைன்னா வரைச்சட்டியில் போட்டும் வரமாவாகவும் வறுத்துக்கலாம். இது நம்ம இஷ்டம்தான். மாவு இவ்வளோ இருக்குங்க. இதுக்கு ஒரு திட்டமாக கையில் 3 கை போட்டிருக்கேன். வெல்லத்தை பொடிச்சு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி போட்டிருக்கேன். பத்தலைன்னா மறுபடியும் போட்டுக்கலாம். கரெக்டாக இருக்குன்னு போட்டிருக்கேன். அப்படியே ஒரு பிசுக்கு பதம் வந்தால் போதுங்க. மாவில் கொஞ்சம் நெடக்கடலையை வறுத்து பொடிச்சு போட்டு கலந்துருக்குறேங்க. கலந்து பிடிச்சாச்சு. கம்பு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சத்தானது. நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.